திருச்சி லோகநாதனுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, தமிழ் திரையிசையினுடைய முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் தான். அதுக்கு முன்னால என்ன அப்படின்னா, நடிக்கிறவங்க தான் பாடுவாங்க. அது மரியாதைக்குரிய ஐயா தியாகராஜராக இருக்கட்டும், பியு சின்னப்பாவாக இருக்கட்டும், எஸ்ஜி கிட்டப்பாவாக இருக்கட்டும், அவர்கள் அதுக்கு முன்னால் நடிக்கணும்னா அவங்களுக்கு பாட தெரிஞ்சிருக்கணும். ஆனால் திருச்சி லோகநாதன் அவர்கள்தான் திரையில் தோன்றாமல் பின்னணியிலே இருந்து இசைத்த முதல் குரல் உங்கள் திருச்சியின் குரல், திருச்சி லோகநாதன் அவர்களுடைய குரல். ஒரு வித்தியாசமான அபூர்வமான குரல் அது. நீங்கள் மந்திரி குமாரி படம் குண்டலகேசியை தழுவித்தான் எடுக்கப்பட்டார். குண்டலகேசி முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். மந்திரி குமாரி படத்திற்கு வசனம் மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர். அதில் மனைவியை கொள்வதற்காக கூட்டிக் கொண்டு போவான். இந்த பாட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். இப்போ தமிழ்நாட்டு பெண்களை பற்றி பேசுகிற பொழுது கற்பிற் சிறந்தவர்கள்லாம் பேசுகிறோம். இல்லது நல்லது, அதில் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதில் கூட தலைக்கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்பு அப்படின்லாம் நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம். அதாவது ஒரு கணவன் இறந்த உடனேயே அடுத்த நிமிடமே ஐயோ போயிட்டீங்களா அப்படின்னு நினச்சி இறந்துட்டு அதுக்கு பேர் தலைக்கற்பான். அதோட அவர் இறந்த பொழுது அவர் உடன்கட்டை ஏறினால் அது இடைக்கற்பான். உடன்கட்டை ஏறாமல் கைம்பெண் வேடம், கைம்பெண் கோலம் தரித்து வாழ்ந்தால் அது கடைக்கற்பு. ஆனால் குண்டலகேசி காட்டுவது வேறொரு கற்பு. என்னன்னா, புருஷன் கூட்டு போகிறான், வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு. மலை உச்சிக்கு போன பிறகு சொல்கிறான், நான் உன்னை தள்ளி கொல்ல போகிறேங்கிறான். இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு என்ன முடிவெடுப்பா? என்ன இருந்தாலும் நான் உங்கள் மனைவி என்ன தள்ளி கொள்றதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஆசை, கடைசி ஆசைங்கிறா. என்ன அப்படிங்கிறாப்புல, நான் கடைசியாக 3 சுற்றி சுற்றி உங்களை உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றேன். ஏன்னா நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்ய போகிற, மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளுறேன்னு சொல்கிற. அப்படியே நீ தள்ளனா கூட கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். எனவே நான் சுற்றி கும்பிடணுங்கிறான். இந்த இழிச்ச வயனும் சரின்ட்டான். 3 சுற்றி சுற்றி வந்தா வதக்குன்னு அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டா விறுவிறுன்னு இறக்கி வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இதுவும் கற்பிலே ஒரு வகை தான். அவனே கொல்ல முடிவு பண்ண பிறகு அவன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இதுக்காக யாரும் சங்கடப்படக்கூடாது. இதுக்காக எல்லாரும் முடிச்சு கீழே தள்ளி விட்டுருவாங்களா? இப்போ ஐயா நான் வந்த பிறகு சிகை கொற்றன் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு நிறைய செய்திகளை சொன்னார். நமக்கு என்ன, நாங்கள் வரலாறுகளை, உதாரணமாக கரிகார் பெருவளத்தானை பற்றி அழகாக சொன்னாங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, புதிய செய்திகள். ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏன் அவனுக்கு கரிகாலன்னா, ஒரு தீ விபத்தில் சிக்கி அவனுக்கு 2 காலும் கருகிருச்சு, அதனால தான் அவன் கரிகாலன். நமக்கு ஆய்வெல்லாம் தேவையில்லைங்க, நமக்கு கொஞ்சம் கிளுகிழுப்பாக இருக்கணும், படக்குன்னு விஷயம் முடியணும். கரிகாலன் என்பவன் மிகப்பெரிய குதிரைப்படையை வைத்திருந்தான் என்பதனால் கரிகார் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்டவன. அவனுக்கு ஆக்சிடென்ட்டில் 2 காலும் கருகி போச்சு, நான் தான் பர்னால் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு காலங்காலமாக இன்னைக்கு வரைக்கும் நான் படிக்கிறப்ப மட்டும் இல்லை, ஐயா தலையாட்டுறதை பார்த்தா அவர் காலத்துலையும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இப்போ இருக்க பிள்ளைகள்ட்டையும் சொல்கிறாங்க. சரி, கரிகார் பெருவளத்தான் கதையை முடித்தாங்களா? அடுத்து சீத்தலை சாத்தனாருக்கு என்ன கதை சொன்னாங்க? கொடூரமானவங்க கற்பனையாலாம் இருக்காங்க நம்ம நாட்டில். சீத்தலை சாத்தனார் என்னன்னா, அவர் ஒரு பெரிய தமிழாசிரியர். யாரு தப்பா சொன்னாலும் அவர் எழுத்தாணி எடுத்து அவர் தலையில் நங்கு நங்குன்னு குத்திக்குவார். அதனால அவர் தலையில் எப்பவுமே சீல் இருக்கும். நல்ல வேளை இதெல்லாம் கேட்காம அவர் செத்து போனார். எப்பவுமே ஒரு தலையில் சீல் இருந்தால் அவருக்கு எப்படி நிம்மதியாக ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த முடியுமாயா? சரி, அவர்கிட்ட ஒரு நல்ல பையன் கூட இல்லையா? நங்கு 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 நங்குன்னு குத்திக்கிட்டே இருப்பாள் ஒரு மனுஷன். இவங்களுக்கெல்லாம் சீத்தலைன்னு கேட்டாங்கல்ல, கிளம்பிட்டாங்க.
உண்மையிலேயே அவர் சீத்தலை என்கிற ஊரை சேர்ந்தவர். கூலவாணிகன் என்றால் தானியம் செய்கிற வணிக மரபை சேர்ந்தவர். அதெல்லாம் ஒரு வார்த்தையை வச்சுக்க வேண்டியது. அப்பெல்லாம் அவருக்கு சீல் தலையாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் பதில் சொல்வதில் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. அவரை தான் ஒரு முறை கேட்டாங்க, இலக்கியத்திலேயே உங்களுக்கு பிடித்த பாத்திரம் என்ன? அந்த கேள்வி முடிவதற்குள்ளாயே கலைஞர் சொன்னார், மணிமேகலையில் இருக்கிற அட்சய பாத்திரம் தான் இருக்கிற பாத்திரங்களிலேயே எனக்கு மிகவும் பிடித்த பாத்திரம் என்று சொன்னார். அட்சய பாத்திரம் என்பது மனித குலத்தினுடைய மகத்தான கனவு. நமக்கெல்லாம் என்ன ஒரு ஆசை இருக்கிறது என்றால், ஒரு பாத்திரம் இருக்க வேண்டும், அதிலே அல்ல அல்ல அன்னம் போல அமுது போல வந்து கொண்டே இருக்க வேண்டும், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற கனவுதான் மணிமேகலையின் கையிலே இருக்கிற அட்சய பாத்திரம். அமுத சுரபி மகாபாரதத்தில் வரும். அதில் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் எல்லாவற்றையும் முடித்து சட்டியை கழுவி வைத்த பிறகு ஒரு முனிவர் வர்றார். நேரங்கண்ட நேரத்தில் முனிவர்கள் வருவாங்க போல இருக்கு. வந்த உடனே விருந்து பரிமாறுங்க, வர்றாலும் நேரத்தோட வரணும். கடைசியாக கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்க ஒரே ஒரு பருக்க ஒட்டி இருந்திருக்கு. அதிலிருந்து அன்னமாக பொங்கியது. அந்த முனிவர் சாப்பிட்டாரு. அது அமுத சுரபி, அட்சய பாத்திரம் மணிமேகலையில் வர்றது. சரி, வள்ளுவரை பற்றி என்ன சொல்லி ஏதாவது விட்டு வச்சிருக்காங்களா? வள்ளுவரை பற்றி இருக்கிறதும் கதை தாங்க. இப்போ நம்ம வள்ளுவரை பார்க்குறோம்ல, ஒரு கோடாலி கொண்டை போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு, அவர் அப்படித்தான் இருந்தாரா, அவருடைய ஆதார அட்டையில் அப்படித்தான் அவருடைய படம் இருக்கா என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா அவரே சொல்றாரு, மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடுங்கிறார். ஆனால் நம்ம இவ்வளவு பேசின ஒரு மனுஷன் இப்படித்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை, நல்லது, தவறு இல்லை. ஆனால் இன்னைக்கு அரசு, தமிழ்நாடு அரசினுடைய அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த படம் இருக்கு இல்லையா, ஏன்னா வள்ளுவருக்கு நிறைய பேர் சாயம் அடிக்கிறாங்க இப்போ. ஏன்னா கன்னியாகுமரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயன் வள்ளுவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார். அதனுடைய பொன்விழா ஆண்டிலே நான் பேசினேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. வெள்ளி விழா ஆண்டு 25 ஆண்டுகள் ஆகிறது அந்த சிலை வைக்கப்பட்டு. அங்கே இருந்து அந்த மேடையில் நின்று பார்த்தா அந்த வள்ளுவருடைய சிலை தெரிஞ்சிச்சு. நான் சொன்னேன், வள்ளுவருக்கு யாரும் எந்த சாயத்தையும் பூச முடியாது. வள்ளுவருக்கு பிடித்த ஒரே சாயம் விவசாயம் மட்டும்தான். அந்த சாயத்தை தவிர வேறு எந்த சாயத்தையும் எங்கள் ஐயன் வள்ளுவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வள்ளுவருக்கு ஒரு சிலை, ஒரு படம் வரைகிறாருங்க, சர்மா. அவர் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. சில அதிகாரிகள் வர்றாங்க, சொல்றாங்க, என்னங்க இவரை வள்ளுவர்னு ஏற்றுக்க முடியாது, இது ஒரு வித்தியாசமான அமைப்பு முறைங்க. எங்க அப்பாவே செத்துட்டாருன்னா கூட அதை நான் சொல்லக்கூடாது, தாசில்தார் தான் சொல்லணும். பல சமயங்களில் நம்ம உயிரோடு இருக்கதே நம்ம போய் சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. நான் உயிரோடு இருக்காது நீ சொல்லக்கூடாது, உங்கள் ஊர் விஓவை தான் சொல்லணும். விஓவை சொல்லி ஆரை அதை அங்கீகரித்து தாசில்தார் சொன்னாதான் நானே உயிரோடு இருக்க முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவரை வள்ளுவர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா வள்ளுவருக்கு குறுக்க பூணூல் இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த ஓவியர் போய் கலைஞர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா இப்படி ஒரு சிக்கல் வருது, உயர் அதிகாரிகள் அவங்கெல்லாம் பூணூல் இல்லைன்னா வள்ளுவரை ஒத்துக்க முடியாட்டாங்க அப்படின்னார். கலைஞர் ரொம்ப புத்திசாலி, அதை விட திறமைசாலி, ரொம்ப சாதுரியமாக யோசிப்பார் எதையும். அவர் யோசிச்சார், அப்படியா ஒன்றும் கவலைப்படாதீங்க, வள்ளுவருக்கு குறுக்க ஒரு துண்டை சால்வை ஒன்று போட்டு விட்டுருக்கேன்ட்டார். இப்போ இருக்கிற வள்ளுவர் படம் அப்படித்தாங்க வந்துச்சு. அவங்க நாளைக்கு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டா எங்க பூணூல்னு கேட்டா, பூணூல் சால்வைக்குள்ள இருக்கு, முடிஞ்சா தூக்கி பார்த்துக்கன்னு சொல்லிடு. இப்படித்தாங்க வள்ளுவர் நூல்ல இருந்து தப்பிச்சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த வள்ளுவருக்கு வாசிக்கின்னு ஒரு அம்மாவை கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணி வச்சது கூட தப்பு இல்லைங்க, தப்பு இல்லைன்னா நான் சொல்றேன், அதை வள்ளுவர்ல சொல்லணும். வள்ளுவர் வாசுகி, இன்னும் நிறைய கதை இருக்கு. ஔவையார், வள்ளுவர்லாம் அது ஒரு பெரிய கதையெல்லாம் இருக்குன்னு வைங்க.
அவர் பண்ண ஒரே பாவம் ஆதி பகவன் அப்படின்னாங்கல்ல, அதை பிடிச்ச ஒரு கதையை கட்டிட்டாங்க. சரி, வாசுகி கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அடுத்த கதை என்ன தெரியுமா? ஒரு நாள் வாசுகி தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தால் பெண்கள் பாவங்க இவங்களால் கற்பனை பண்ணுறப்பவே தண்ணி இறைக்கிறது, சமைக்கிறது, பெண்களுக்கு வைக்கிற விளையாட்டு போட்டி கூட பார்த்தீங்கன்னா கனியும் கரண்டியும். கனியும் அதை தாண்டி எதுவும் எடுத்துடக்கூடாது, கனி கரண்டி. அதனால தான் பெரியார் சொன்னார், முதலிலே பெண்களுடைய கையிலே இருந்து கரண்டியை பறித்து விட்டு அவர்கள் கையிலே பேனாவை கொடுக்க வேண்டும் என்றார். இன்றைக்கு தமிழக அரசு அதையும் தாண்டி பேனா போதாது, எங்கள் பிள்ளைகளின் கையிலே லேப்டாப் இருக்கட்டும் என்று கொடுக்கிறது. ஐயாவை நான் மறுக்கிறதா நினைச்சுக்க கூடாது. இலவசங்கள் எல்லாமே தப்பு இல்லைங்க, யாருக்கு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நான் பின்னால வர்றேன். வாசுகி தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வள்ளுவர் உள்ளே இருந்து கூப்பிடுறார், வாசுகி அப்படின்னார். உடனே வாசுகி அம்மா அப்படியே விட்டுட்டு ஓடி வந்தாங்க. அந்த வாளி அப்படியே நின்றது. அது எந்த நியூட்டன் விதியில் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா இது கற்பின் திறம் அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கு இன்னொரு கதை வேற இருக்கு. வள்ளுவர் என்ன செய்வார் என்றால், சாப்பிடுகிற பொழுது சோறு சிந்தினால் ஒரு கிண்ணத்திலே தண்ணீர் வைத்திருப்பார், பக்கத்திலேயே ஊசி வைத்திருப்பார். ஒவ்வொன்றாக அன்னத்திலே குத்தி அதிலே நனைத்து ஒரு சோறை கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். இவங்க தான் டெய்லி கொண்டு போய் கிண்ணம் வச்சவங்க. உடனே இதை நம்மால் ஒருத்தன் கேட்டிருக்கான், ஆஹா நம்ம மனைவி இப்படி இருக்குமான்னு பார்த்துருவோம், டெஸ்ட் பண்ணிடுவோம்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உடனே ஒரு சவுண்டு விட்டான், காத்தாயி அப்படின்னா. அந்த அம்மா நினச்சிச்சு ஒரு கூறு கட்டவனாச்சே, எதுக்கு சாப்பிட்றப்ப கத்துறான்னு தெரியலையேன்ட்டு திடுன்னு ஒடியாந்துருக்கு. வந்த உடனே இவன் மூட அவுட் ஆகிட்டான். என்னன்னா வரும்பொழுது டொபக்கடின்னு சத்தம் கேட்டுருக்கு. தண்ணி வாளி உள்ளே போயிடுச்சு. நீ வாசுகி அளவுக்கு இல்லை போல இருக்க. வாசுகி கற்போடு இருந்ததுனால தான் பாதியிலேயே நின்றுச்சு வாளி. நீ கொஞ்சம் டிகிரி 2 டிகிரி கம்மியாக இருக்கும் போல் இருக்கு, பொத்துன்னு உள்ளே விழுந்துடுச்ச. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், விளையாட்டாக சொல்கிறது தான், நான் வாசுகியா இல்லையாங்கிறது இருக்கு. நீ ஒன்றும் வள்ளுவன் கிடையாதுல்ல, நீ ஒரு மானங்கட்ட ஈத்தரப்பய தானே. நீ வள்ளுவனா இருக்கு, நான் வாசுகியா இருக்கணும்னா ஐயனே நீனும் கொஞ்சம் வள்ளுவனா இருக்கணும். இங்கே யாரும் வள்ளுவராக இருக்க பிரியப்படவில்லை, வாசுகிகளை மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏன் இலவசம் கூடாதுன்னு சொன்னேன்னா, நேற்று முன்தினம் ஒரு காட்சிங்க, விளையாட்டுத்துறை சார்பாக சாம்பியன்ஸ் என்று ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அன்றைக்கி பார்த்துருப்பீங்க, இப்போ யூடியூப்பில் அது வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெண்ணினுடைய அந்த குழந்தையின் பெயர் ஸ்னேகா. அந்த குழந்தை இதே போல் ஒளிவாங்கியை பிடித்து பேசுகிறார். பேசுகிற பொழுது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாராஷ்டிரத்திலே இருந்து இங்கே பிழைக்க வந்தவர்கள். எங்கள் குடும்பமே ஒரு கலை கூத்தாடி குடும்பம். கலை கூத்தாடி குடும்பம்னா உங்களுக்கு தெரியும் தானே. நல்ல நேரம் படத்தில் எம்ஜிஆர் கூட சொல்லுவார்ல, வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறுன்னு எழுதியிருப்பார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு கலை கூத்தாடி மரபை சேர்ந்தவர்கள் நாங்கள். நான் என்னுடைய சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது கடையாக நின்று நான் பிச்சை எடுத்திருக்கிறேன். அப்பொழுது பாலியல் தொல்லை உள்ளிட்ட பல கொடுமைகளை நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த கலை வடிவத்தினுடைய இன்னொரு வடிவம் தாங்க ஜிம்னாஸ்டிக் என்கிற இந்த விளையாட்டு வடிவம். அதிலே சேர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அதற்கான நுழைவுத் தேர்வை நான் எழுதினேன். எழுதிய பிறகுதான் தெரிந்தது, அதில் 2.25 லட்சம் ரூபாய் பணம் கட்டினால்தான் தொடர்ந்து படிக்க முடியும் என்று தெரிந்தது. நான் என்ன செய்வது என்று திகைத்த பொழுது, தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை, விளையாட்டுத்துறை ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு எனக்கு 2.25 லட்சம் ரூபாய் கட்டியது. அதனால் நான் இன்றைக்கு ஒரு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். என்னுடைய ஆசை, இந்தியாவுக்காக நான் ஒலிம்பிக் போட்டியில ஜிம்னாஸ்டிக் போட்டியில பங்கேற்று என் தாய்நாட்டிற்கு நான் தங்கப்பதக்கம் வாங்கித்தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்கிறார். இத்தகைய உதவிகள் ஒருபோதும் இலவசம் என்கிற பட்டியலில் வராது.
இதே உங்க ஊர்க்காரர் தாங்க தாயுமான சாமிகள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேர் பராபரமே. வள்ளலார கேட்டீங்கன்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிம்பார். எல்லா உயிர்களும் ஒரு ஆன்ம நேயத்தின் உச்சம்ங்க. தாயுமான சாமிகளாகட்டும், ராமலிங்க சாமிகளாகட்டும். இன்பம் எப்பொழுது வரும்? என்ன மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு சகோதரர் துளசி அவர்கள் என்ன தலைப்பிலே பேசுகிறீர்கள், கொஞ்சம் லகுவா இருக்கட்டும் தலைப்புன்னு சொன்னார். நான் யோசிச்சு பார்த்தேன், மனுஷன்ட்ட பெரிய பிரச்சனையா இருக்கிறதே சிரிப்பு தான். எனவே சிரித்து பழகு, வாழ்க்கை அழகு அப்படின்னு நான் சொன்னேன். சிரித்து பழகுன்னா சில பேருங்க ஒரு படத்தில் எம்ஜிஆர் சொல்லுவார்ல, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. கடைசியாக முடிப்பார், நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது சிரிப்பவர் யார்? அது சில பேருங்க அடுத்தவன் கஷ்டப்பட்டா சிரிப்பா பார்த்துருக்கீங்களா? நீங்க சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சில பேர் நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதே நம்ம நல்லா இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். நீங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, மூஞ்சியே வாடி போயிடும். அதுக்கு பதிலா என்னமோ இருக்கேன் அப்படின்னா அவன் எதிர்பார்த்த பதில் அப்படித்தான். என்ன மாப்பிள்ள வாழ்க்கை பாடா படுத்துது அப்படின்னா மனசுக்குள்ள சந்தோஷப்படுவான். நீங்க நலம் விசாரிக்கிறதே நலம் அடைகிற மாதிரி விசாரிக்கணுங்க. சில பேர்லாம் மருத்துவமனைக்கு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வராம நீங்க போன் பண்ணிடணும். அவனே கொஞ்சம் சின்ன நெஞ்சு வலின்னு படுத்திருப்பான். உள்ள நுழையும் பொழுதே என்ன மாப்பிள்ள இங்கே வந்து படுத்திருக்க, ஏன்னா ஸ்டார் ஹோட்டலா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன். இல்லை மாப்பிள்ள நெஞ்சு கொஞ்சம் வலிச்சிச்சு. எந்த பக்கம்? ஆமாம், ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட்டு. வந்த உடனே 52 கேள்வி. இடது பக்கம் மாப்பிள்ள. இடது பக்கமா? அவனுக்கு இன்னொரு அட்டாக் வந்துடும். வரக்கூடாதையா, அதுக்கு முன்னால் கை வலிச்சிச்சா? ஆமையா. உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்காயா, வேத்து கொட்டுச்சாயா? ஆமையா. வரக்கூடாதியா. ஏயா? நேற்று இதே நேரம் எங்கள் பெரியப்பா இப்படித்தான் சொன்னார். இப்போதான் காவேரி கரையில் கொண்டு வச்சுட்டு வர்றேன், நேராக உன்னை பார்த்து 2 நல்ல வார்த்தையாக சொல்லு, இல்லைன்னா பேசாமையாவது இரு. நீங்கள் பாசிட்டிவ். நான் ஒன்றும் தியானத்திலலாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு ஒன்றும் தோட்டம் துறவெல்லாம் கிடையாதுங்க. இருந்தால் தானே தியானம் சொல்லி தர முடியும். நான் கூப்பிட்டா பெரிய ஆளுக்கு யாரும் வரவும் தயாராக இல்லை. ஆனால் தியானம்ங்கிறது என்னென்னங்க, படிப்பே வாசிப்பே ஒரு தியானம் தானேங்க. வாசிப்பை விட பெரிய தியானம் என்ன இருக்கிறது? நீங்க சில பேர் கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க பார்த்தீங்களா? சில பேர் அவன்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் யோகாசனம் போங்களேன். எத்தனை மணிக்கு போகணும்? காலைல 5 மணிக்கு போங்க அப்படின்னா 3 மணிக்கு எழுப்பி விட்ருவான் வீட்டை. நான் யோகாசனம் போகணும் இல்லை. இவன் மனசு அமைதி, வீட்டில் உள்ளவங்க பூரா டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் பல பேர் வாக்கிங் போகிறதே, நான் மதுரையில் இருக்கிறேன். மதுரையில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே 3 மணி 4 மணிக்கு அப்பமும் வடையுமா சுட்டு அடுக்குறாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. நான் ஒரு நாள் கேட்டேன், 4 மணிக்கு யாரியா வருவான்னு. எல்லாம் வருவாங்க, வர வேண்டியவங்க வருவாங்க. யாரான்னா சர்க்கரை கொழுப்புன்னு வாக்கிங் போயிட்டு 4 வடையை சாம்பாரும் சட்னியும் ஊற்றி வளைச்சி வச்சு அடிக்கிறத பார்த்தா வடை வம்சமே அழிஞ்சிரும் போல தெரியுது. வேக வேகமாக போய் குறைச்சது 1 கலோரி, வடையை சாப்பிட்டு ஏற்றுனது 4 கலோரி. எதுக்காக சொல்கிறேன்னா கொஞ்சம் இயல்பாக இருங்க. அடுத்தவர்களுடைய நீங்கள் இப்போ அந்த பொண்ணு ஸ்னேகா சொன்னதை கவனிச்சிங்களான்னு தெரியல. இன்னையோட தமிழக சட்டப்பேரவை நிறைவடைந்திருக்கிறது ஒரு நல்ல மரபுகளோடு. ஏன்னா முதல்வரே எதிர்கட்சி தலைவரை பாராட்டுறாரு, கண்ணியமாக நடந்துக்கிட்டீங்க. முதலமைச்சரை எல்லாரும் பாராட்டியிருக்காங்க, நிறைய சுதந்திரம் கொடுத்தீங்க. ஒரு சட்டமன்றம் அப்படித்தாங்க இருக்கணும். சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அப்படித்தான் இருக்க வேண்டும். இங்கே ஒன்று மட்டும் சொல்கிற தவறு நினைக்காதீங்க. மன்னர்கள் ஆட்சி குறித்து எனக்கும் பெரிய பெருமிதம் உண்டு. ஆனால் எந்த மன்னருடைய ஆட்சியை விட மக்கள் ஆட்சி தாங்க உயர்ந்தது. அந்த மன்னர்களுடைய வணங்குகிறோம், போற்றுகிறோம், அவர்களுடைய சாதனைகளை நாம் பேசுகிறோம். ஆனால் மன்னர்களை, ஒரு மன்னரை பற்றி இப்படி நான் பேச முடியுமா?
இதே உயர்ந்த கோபுரங்களின் மீது வரி கட்ட முடியாமல் கீழே விழுந்து செத்து போன சாதாரண குடியானவ மக்களை பற்றியும் கல்வெட்டுகள் பேசுகின்றன. எல்லாத்துக்கும் ரெண்டு சைடு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதே போல ஒரு பக்கம் பிரம்மாண்டமான சாதனைகள், அணைக்கட்டுகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வறுமை என்பது எப்பவுமே இருந்திருக்கு. நீ ஜீவா ஒரு முறை காரைக்குடி கம்பன் கழகத்தில் பேச கூப்பிடுறாங்க. கம்பன் கண்ட மானுடம் என்பது அவருக்கு தலைப்பு. பேசுற விடுதலை சொல்றாரு, முதலிலே கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணத்தை எழுதி அரங்கேற்றுவதற்கு சிதம்பரம் கோயிலுக்கு போகிறார். அவங்க வாங்கி கேள்விப்பட்டுட்டு, இது நீங்க பெருமாளை பத்தி எழுதியிருக்கீங்க, எனவே சிவத்தலத்தில் அரங்கேற்ற முடியாதுன்ட்டாங்க. சரி, அங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு அப்ளிகேஷனை போடுவோம்னு இங்கே ஸ்ரீரங்கத்தில் ஐயா பெருமாளை பற்றி தான் எழுதியிருக்கிறேன், ராவனை பற்றி தான் எழுதியிருக்கேன். அவங்க பார்த்துட்டு, நீங்கள் பெருமாளை பற்றி மட்டும் எழுதியிருந்தா இங்கே அரங்கேற்றலாம், ஆனால் நீங்கள் அரியும் சிவனும் ஒன்றுங்கிற அர்த்தத்தில் எழுதியிருக்கீங்க, ஒன்றே எனில் ஒன்றேயாம் அப்படின்லாம் எழுதியிருக்கீங்க, பல் சமய கடவுளை போட்டுறீங்க, எனவே இங்கேயும் இடம் இல்லைன்ட்டாங்க. கடைசியாக எங்கே தெரியுமா கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்றினார்? திருவெண்ணை நல்லூரில் எளிய பொதுமக்களின் மத்தியில் தான் கம்பன் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்றினார். அதுல கூட ஒரு வரி வருதுங்க, ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னவுடன் நிறைய தானம் வழங்குறான், எல்லாரும் சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க, சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. அப்ப ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்து பார்த்திருக்காரு, அவங்களுக்கு கட்டளையாம். யாருக்கு கட்டளை? நீங்க கம்பராமாயணத்தை போய் படிச்சு தெரிஞ்சுக்குங்க. எல்லாரும் வாங்கிட்டே போயிட்டாங்கன்னா சந்தோஷமா. ஒரு குரூப் மட்டும் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலை பத்தலை பத்தலைன்னுகிட்டே இருந்துச்சான். இதை கம்பராம எங்க கம்பம் கடுப்பானான்னு தெரியல, அப்பவே ஒரு நோட்ஸ் போட்டு வச்சுட்டான். நீங்க நான் சொல்றது எல்லாத்துக்கும் நீங்க சிலதை இப்ப ஐயா சொன்னது நான் சொன்னதெல்லாம் நீங்க தேடித்தான் படிக்கணும். வாழ்க்கை ரொம்ப எளிமையானதுங்க. சில பேரை பாருங்க, வாழ்க்கை என்ன அது வழுக்க மாதிரி வலிக்கிட்டே போதியா அப்படிம்பாங்க. கவியரசர் தாகூர் சொல்றாருங்க, வாழ்க்கைன்னா வேற ஒண்ணும் இல்லடா, இயற்கை என்கிற கால மகள் ஒரு மார்பகத்திலே இருந்து, பிறப்பு என்கிற மார்பகத்திலே இருந்து இறப்பு என்கிற மார்பகத்திற்கு மாற்றுகிற இடைவெளிதான் வாழ்க்கைங்கிறார். முதலிலே காலமகள் மனிதர்களுக்கு பிறப்பு என்கிற பாலை தருகிறாள், கடைசியில இறப்பு என்கிற பாலை தருகிறாள். இடையில தாய் மாத்துவல்ல, அந்த கேப்பு தாண்டா வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டாங்களாம். நான் மதுரையில் குளிர்க்கேன்னு சொன்னேன்ல, தத்தனேரின்னு ஒரு சுடுகாடு இருக்குங்க. அதனுடைய ஆயுட்காலம் 3000 பேருங்க, 3000 வருஷமா இருக்குது. ஒரு நாள் நான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், அண்ணே நான் எங்கள் தத்தனையில் நான் குடியிருக்கிறேன், ஏன்னா நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப தூரமெல்லாம் தொலைவெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. இங்கே சில மரபுகளுங்க சிலதை தேவையில்லாமல் பின்பற்றிக்கிட்டு இருக்கணும். இப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணாம். ஏன் பொம்பளை பிள்ளை கொல்லி வச்சா எரிய மாட்டியா? நீ செத்த பிறகு ஆம்பளையா பொம்பளையான்னு பார்த்துக்கிட்டு இருப்பியா? இல்லைங்க, ஒரு காலத்தில் நெருப்பு ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சுங்க. இவன் இங்கே செத்துருப்பான், 15 கிலோமீட்டர் தாண்டி சுடுகாடு இருந்திருக்கும். அதனால கொப்பனை எரிக்க நாங்கள் ஏண்டா நெருப்பை சூக்கணும்னு சொல்லிட்டு சட்டியில் நெருப்பை போட்டு அவன் கையில் கொடுத்துட்டான். வேகுன்னு நடந்திருக்கான் பையன். இப்போ அப்படியா நடக்கிறோம்? உங்கள் ஊரில் இருக்க என்ன சுடுகாடாது? ஒய்யா மாதிரி சுடுகாடா? ஓயா மாதிரி சுடுகாடு. எத்தனை பேர் சட்டியை தூக்கிட்டு போயிருக்கீங்க உங்கள் அப்பாவுக்கு? தேவையில்லைங்க. அதுக்கு வேன் வந்துருச்சு, அமரர் ஊர்தி. இந்த காலத்தில் நெருப்பை சட்டியில் போட வேண்டியதில்லை, ஒரே ஒரு தீப்பெட்டி வாங்கினா போதும் 50 பேருக்கு கொல்லி வைக்கலாம். இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ணுறாங்க, அமரர் ஊர்தியிலையும் கொஞ்சோடு நெருப்பு அழிச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. ஏசி ரூமில் நெருப்பை சட்டியில் வச்சுருக்கிறார். அவசியமே இல்லைங்க. இப்போல்லாம் எலக்ட்ரிக் சுடுகாடை வந்துருச்சு, கேஸில் வந்துருச்சு, ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. முந்தியெல்லாம் பார்த்தா விடிய விடிய போட்டு எரிச்சிட்டு கிடந்திருக்காங்க. அதிகபட்சம் 40 மினிட்ஸ் தாங்க.
ஒரு தட்டில் வச்சு ரவா தோசை மாதிரி உள்ளே தள்ளி விடுறாங்க, மிச்சர் பொட்டலை மாதிரி கையில் கட்டி கொடுத்துட்றாங்க. இந்தடா அவங்க பெரியப்பா கொண்டு போடா. நீங்கள் சுடுகாட்டு தத்துவம்னு ஒன்று இருக்குங்க. சில பேர் சுடுகாட்டுக்கு போனோடனே ஞானி ஆகிடுவாங்க. பற்றியெல்லாம் என்ன மாப்பிள்ள வாழ்க்கை, நேற்று இன்னரம் என்ன நல்லா இருக்கியான்னு கேட்டான், இப்போ அவனுக்கு இப்படி ஆகி போச்சே. நம்ம கூட நினச்சேன் திடீர்னு பட்டினத்தாராவே மாறிட்டான் போல இருக்கே. அடுத்த நிமிஷம் கேட்பான், இந்த வகையை விற்கிறாங்களாமா. இப்போ தான் கேட்டான் என்னடா மாப்பிள்ள வாழ்க்கைன்னுட்டு, அடுத்த நிமிஷமே பக்கத்து வயலில் ஆட்டையை போடுறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொன்று இந்த பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது என்னன்னா அந்த பிள்ளை பேர் பெற்ற பெண்ணுக்கு யாரு தெரியுமா பெரிய வில்லனா தெரியும், கட்டின புருஷன் தான். வலிக்க வலிக்க அவன் மட்டும் வரட்டும், ஓங்கி அவனை இடுப்பில் ஒரே எத்தலை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தாய்க்கு ஒரு மாதிரி இடுப்பு வலிச்சு குழந்தை பிறந்து பூமிக்கு ஒரு புதுசாக ஒரு பூ வந்த மாதிரி படுத்து கிடக்கும். ஐயா வருவார் அங்கேருந்து, 2 பேரும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுக்குவாங்க பாருங்க. நோபல் பரிசு வாங்கின தம்பதிகள் கூட அப்படி சிரிக்க மாட்டாங்க. தாய்மையின் கனிவு, தந்தமையின் பொறுப்பு ரெண்டும் சந்திக்கிற அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அங்கே வந்து எல்லாத்தையும் இப்போ ஒரு சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதி எலும்பையும் கட்டி, ஐயா சொன்னார் பாருங்க, ஒரு காலத்துல ஜாதியாக குறுகி போயிட்டோம்னு. எனக்கு உண்மையிலே கோச்சிக்க கூடாதுங்கய்யா. சிகை கொற்றன் என்ன ஜாதின்னு கூகுளில் தேடுறாங்க ஐயா. இவர் ஐயா சிகை கொற்றன் என்னவாக இருந்திருக்க கூடும், அவன் காவல் படை தலைவனா, வணிகர்களுடைய தலைவனா, மன்னனான்னு ஆய்வு பண்றாரு. இவன் நம்மாளாவன் விளங்குவியா நீ? அன்னைக்கே ஆதி சித்தர் சொல்லிட்டாருங்க, எலும்பு தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ. ஏதாவது எலும்பு தோல்ல இத்தனை ஜாதி இன்ன நம்பர்னு இருக்கா? இல்லையே. பட்டுக்கோட்டை சொன்னா யாரு மேல கீரினால ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் எல்லாருமே 10 மாசம் தான். பெரிய ஜாதி எல்லாம் ஒரு 18 மாசம்ங்க. இவங்க சின்ன ஜாதிங்க 3 மாசத்துலேயே குதிச்சு விடியான்ட்டாங்க. இல்லையா, இதை விட எளிமையா சொல்றேன். இந்த சுடுகாட்டு எலும்பெல்லாம் வெளியே எல்லாத்தையும் ஒரே எல்லா ஜாதி எலும்பையும் வெளியே கொட்டிருப்பாங்கல்ல அந்த பக்கம். அதில் போய் ஒரு பெரிய ஜாதி சங்க தலைவர் கூட்டு போய், அண்ணே இதில் நம்ம ஜாதி எலும்பை மட்டும் தனியாக பொறுக்குன்னு அப்படின்னா பொறுக்கிடுவாரா? அவர் எவ்வளோ பெரிய பொறுக்கியா வேணாலும் இருக்கட்டும், முடியாதுங்க. எலும்பு தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு கேட்டான் ஆதி சித்தன். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜாதியாக பிரிக்கிறோம், மதமாக பிரிக்கிறோம். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேங்க. நீங்க நிறைய படம் இப்ப பாருங்க, வந்த சில படம் வருது, சில படம் வருமானு தெரியல, வரட்டும். ஏன்னா ஜனநாயகம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா பராசக்தி படத்துக்கு எவ்வளவு தடை வந்துச்சுன்னே உள்ள ஒரு புத்தகம் இருக்கு, கடற்கரை எழுதியிருக்காரு, எவ்வளவு தடைகளை சந்தித்தது அப்படின்னு. அதே ஒரு பெரிய புத்தகம், ஒரு படம், அது அதுக்கான தடைகள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.